அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குழலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம். ஆலயமணியே அவர் குழலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்றும் எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுகின்றோம். உம்மை புகழ்வதில் மகிழ்ச்சியுறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாத நாளாக தந்திருக்கின்ற அந்த நாளிலே நாங்கள் செய்ய போகும் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் எங்களுக்காக ஒவ்வொரு பொழுதும் எங்களை வழிநடத்துபவராக ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு மன்றாடும் எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, நாங்கள் செய்யும் தொழில்துறைகளுக்காக வல்லமுள்ள தேவன் எங்களை வழிநடாத்த ஆசீர்வதிக்க என்றுமே எங்களோடு வாழ வரம் கேட்போம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுகள் கேட்கின்ற அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இந்த திருப்பலியில் மன்றாடுவதோடு இன்றைய நாளில் நன்று திருப்பலியாக தங்களுடைய திருமண நாளை சிறப்பிக்கும் ஜோர்ஜ் மற்றும் கொஞ்சஞ்சி அம்மா இவர்களுடைய வாழ்வுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாம் இவர்களோடு இருந்து இவ்வளவு காலம் வாழ்ந்த இவர்களுக்கு தேவையான ஆறுல் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து இரங்கல் திருப்பலியில் இறந்தோர் திருப்பலியிலே சபரிமுத்து அடைக்கலம், அந்தோணி பிள்ளை சுசைநாத் தாசன், கிறிஸ்தோ பிரான்சிஸ் கம்மா, திருஞான செல்வம் அந்தோணி பெர்னாந்து, சடாசிவம் எலிசபெத், ஆசமுத்து, அந்தோணி பிள்ளை, செபத்தியாம் பிள்ளை இவருடைய ஆண்மலைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மரண நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்ய அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலோமிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 13 தொடக்கம் 14, 30, 16, 5 தொடக்கம் 13. அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ராயேலியரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமிருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவே மலையேறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகுரீம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டாரையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேரளாவின் மகனான சிமயி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசர் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் பலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீது கல்லெறிந்தான். சிமயி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் விட்டார் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று என் ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெஞ்சமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரை அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆட்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவர் வழக்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம்.
நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பயிருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 20 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் இலகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது
பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டுக்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நலம் தருகின்ற மருத்துவராகிய இறைமகன் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவர் ஒரு பேய் பிடித்தவரை குணமாக்குவதை நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம். எமது வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லை என்றால் நாங்கள் எமது வாழ்க்கையிலே பேய் பிடித்தவர்கள் போல ஆவோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே அந்த பேய் பிடித்த நபர் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டியிருந்தும் அவரை அடக்க முடியவில்லை. அவர் சங்கிலிகளையும் விலங்குகளையும் தகர்த்தெறிந்து அவர் மலைகளிலும் மற்றும் கல்லறைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு தனிப்போக்கான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒரு தனிமையான இடத்தையே அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவர் சமூகத்திலே வாழ விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லை. நாங்களும் நமது வாழ்க்கையிலே பல தடவைகளிலே இந்த பேய் பிடித்தவர்கள் போல அல்லது அசுத்த ஆவிகள் நமது வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்துவதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை தேட மறந்து விடுகின்றோம். எப்போது இந்த நபர், பேய் பிடித்த நபர், ஆண்டவர் இயேசுவை காணுகின்றாரோ அப்போது ஆண்டவரிடம் தன்னை முழுவதும் சரணடைகின்றார். ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்றார். அப்போது ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய அருளாசிரையும் அந்த நபர் பெற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் அந்த பேய் பிடித்தவர் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேலானை என்னை வதைக்க வேண்டாம் என்று அந்த பேய் பிடித்தவர் சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசுவை காணுகின்ற ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கின்ற அனைத்து பலவீனங்களையும் தகர்த்தெறிந்து தாங்கள் ஒரு பலமானவர்கள், ஆண்டவர் இயேசுவுக்குரியவர்கள் என்ற அந்த நிலையை உணர்ந்து கொள்வார்கள். எனவே நாங்களும் எமது வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக தரிசிக்க வேண்டும். நாங்கள் தினம்தோறும் திருப்பலிகளிலே பங்கு பெற்றுகின்றோம். நற்கருணை ஆண்டவரை எமது ஆன்மீக உணவாக பெறுகின்றோம். ஆண்டவர் இயேசு எம்மோடு எப்போதும் இருக்கின்றார். எனவே அந்த பிரசன்னத்தை நாங்கள் எமது வாழ்க்கையிலே உணர வேண்டும். அப்படி உணருகின்ற போது நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு அவரது பாதையிலே பயணம் செய்வோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே அந்த பேய் பிடித்தவர் குணமாக்கப்படுகின்ற போது ஆண்டவர் இயேசுவை அவர் பின் செல்கின்றார். ஆண்டவர் இயேசு படகில் ஏறியதும் பேய் பிடித்தவரும் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். எனவே நாங்கள் ஆண்டவரை தேடுகின்ற போது ஆண்டவர் எங்களோடு இருப்பார். அவருடைய வல்லமையை, அருளாசிரை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். எனவே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையிலே வழி நடக்க, அவருடைய பாதையிலே வாழ நாங்களும் தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆண்டவர் எமது வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்வார். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளையாடலமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமை நோக்கிடும் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித நிக்கலார், இவ்வுலகிலும் ஒக்க வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கேளிசை நாதனே எழுவாய். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் கையில். வாழ்வில் விழுந்து வருந்தும் போது தோள் கொடுக்கின்றார். வாழ்வில் விழுந்து வருந்தும் போது தோள் கொடுக்கின்றார். தாழ்ந்து வாடும் போது தயவு காட்டுவார். தயவு காட்டுவார் இயேசு தயவு காட்டுவார். தயவு காட்டுவார் இயேசு தயவு காட்டுவார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூற்ற பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க வாழ்கவே நீ கோலா மாமுனின் திரளே. வங்கிச குலத்தினில் தங்கிய மகிமை எங்கும் பிரபலிக்கும் பொங்கும் பரிமளமே. வாழ்க வாழ்கவே நீ கோலா மாமுனின் திரளே. வங்கிச குலத்தினில் தங்கிய மகிமை எங்கும் பிரபலிக்கும் பொங்கும் பரிமளமே.
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.